இன்றைக்கி நம்ம விசாரத் பூர்வத்தில் சாராஞ்ச் பார்க்குறோம். கோட்டார் அவுர் குடீர். இந்த ஸ்டோரியை யார் எழுதுனான்னாக்கா சியாராம் சரண் குப்துஜி எழுதியிருக்காங்க. கோட்டார் அவுர் குடீர் அப்படின்னாக்கா குருவிக்கூடும் அந்த குடிசையும். कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर कोटर और कुडीर कहानी की आलोचना की जाती है. எழுத்தாளர்களுக்கு ஒருத்தவங்களும் எழுதும்போது அவங்கவுங்க ஸ்டைலில் எழுதுவாங்க. அப்படி அவங்க எழுதும்போது அதில் உள்ள ஒரு உன்னதமான தத்துவங்கள்லாம் எடுத்து அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற விதத்தில் கோட்டார் அவர் குடியிருக்கிற இந்த ஸ்டோரியில் அவங்க கூறுற அறிவுரைகள், அவங்க சொல்கிற அறிவுரைகள் என்னன்றதை பார்க்கலாம். லேखक परिचय. कोटर और कुडीर नामक कहानी श्री सियाराम चरण गुप्त जी की कहानी है. उनकी रचनाओं में गांधीवाद की छाप मिलती है. उनकी कहानियाँ वेदना और करुणा से शनि है. கோட்டர் அவர் குடின்ற இந்த ஸ்டோரியை எழுதுனது ஸ்ரீ சியாராம் சரண் குப்துஜி எழுதியிருக்காங்க. அவருடைய கதைகளில் எப்பயும் காந்தியவாத், அதாவது காந்தியினுடைய சாயல், அதாவது அன்பு, இரக்கம், அதை பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க. शीर्षक. कोटर में रहने वाली सीढ़ियों को कुडीर में मार्गदर्शन मिलता है. कोटर और कुडीर दोनों की परिस्थिति एक जैसी ही है. इस तरह की इस कहानी के लिए कोटर और कुडीर उचित और उत्तम शीर्षक है. அந்த குருவி கூடில் இருக்கக்கூடிய அந்த பறவைக்கு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மூலமாக அந்த பறவைக்கு ஞானோதயம் கிடைச்சது. இவங்க ரெண்டு பேருடைய நிலைமையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த கதைக்கு இதையே ஹெட்லைனாக வச்சு இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. कहानी का सारांश. हिंदी साहित्य में साधक नामक बख्शी के बारे में बताया गया है. ऐसा कहा जाता है कि साधक काले मेघों के अंदर अपनी सोच रख कर पानी पीता है. भूमि पर बहने वाला पानी नहीं पीता. एक बार कई दिनों से पानी नहीं बरसा था. एक पेड़ की कोडर में दो साधक बैठे. एक बाप था और दूसरा उसका बेटा. प्यास के बारे में दोनों परेशान थे. बेटा बोला कि मैं काले बादलों का इंतज़ार नहीं कर सकता. मैं कहीं जाकर पानी पीऊँगा. बाप बोला कि हमको अपनी जाति का गौरव रखना है. घनश्याम जल्द ही चाहेगा, थोड़ा इंतज़ार करो. இந்த ஸ்டோரியில் சாதக் அப்படிங்கிற அந்த பறவையை பற்றி சொல்கிறாங்க. இந்த பறவை மழை பெய்யும் இல்லையா, மழை பெய்யும்போது அந்த வானம் அப்படியே கருப்பாயிட்டு அப்படியே மழை பெய்யும்போது அந்த தண்ணி அங்கேருந்து வருது இல்லை, அந்த தண்ணியை மட்டும்தான் அது என்ன பண்ணும், தன்னோட மூக்கை வச்சு அப்படியே குடிக்குமா. அந்த தண்ணி பூமியில் விழுறதுக்கு முன்னாடி அது குடிச்சிரும்னு சொல்கிறாங்க. அந்த பறவையோட நேச்சரே அப்படி தான் இருக்கும். அந்த தண்ணி பூமியில் விழுறதுக்கு முன்னாடி அது குடிச்சிடும். அப்படி பூமியில் விழுந்துருச்சுன்னா அந்த தண்ணியை அந்த பறவை குடிக்காது. இருக்கும்போது மழை ரொம்ப நாளாக வரவே இல்லையா. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டில் உட்காந்துட்டு ரெண்டு பேர்ட்ஸ், சாதக் பறவை உட்காந்து அப்படியே ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். தாகமாக வேறு இருக்குது, கொஞ்சம் கவலையோடு அதுங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பறவை அப்பா பறவை, இன்னொன்று அதோட பையன் குட்டி பறவை. ரெண்டு பேர்ட்ஸும் மழை வரலையே அப்படிங்கிற ஒரு கவலையில் ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பேர்டு இருக்கு இல்லையா, மகன், அந்த குட்டி பேர்டு இருக்கு இல்லையா, அது சொல்லுதான், அந்த கரு மேகங்கள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, மழை வரல என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேர்ட் சொல்லுதான். அந்த குட்டி பறவை சொல்லுது, நான் எங்கேயாவது போய் நான் தண்ணி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லிவிட்டு அது கிளம்பி போயிடுது. உடனே அப்போ அந்த அப்பா பேர்ட் சொல்லுது, நான் தன்னுடைய இனத்துக்கே ஒரு கௌரவ குறைச்சலாக அந்த அப்பா பறவை பார்க்குது. அந்த அப்பா பறவை சொல்லுது அந்த குட்டி பறவைக்கிட்ட, அப்பையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, மழை வரும், நம்ம தண்ணி குடிக்கலான்னு சொல்லுது. बेटा बोला कि मैं गंगा का पानी पीने जा रहा हूँ. ऐसा कहकर वह साधक उठने लगा. उठते उठते थककर वह साधक एक पेड़ पर बैठा. उस पेड़ के नीचे बुद्धन नामक वृद्ध लेटा था. उसे भक्षक का रोग था. वह हिल भी नहीं सकता था.
वह उद्यंत करीब था। वह अपने बेटे गोकुल के सहारे जी रहा था। उसकी குடிர் சமீப் ही थी. அது அப்படி பறந்து பறந்து ரொம்ப தூரம் போகும்போது அதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது. அது என்ன பண்ணுது, ஒரு மரத்தில் போய் உட்காந்துருது. அந்த மரத்துக்கு கீழே யார் இருக்கான்னா புத்தன் அப்படின்ற ஒரு பேரில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறார். அவருக்கு என்னென்னா கை கால்லாம் தூக்க முடியாது. அந்த பேரலிசிஸ் சொல்லுவாங்களா, அது மாதிரி கை கால்லாம் தூக்க முடியாது. அவரோட உடம்பு வந்து அசைக்க கூட முடியாது. அவர் ரொம்ப ஏழ்மையானவர். அவரோட பையன் கோகுல் தான் அவரை பார்த்துக்கிறாரு. அவரோட வீடு கூட பக்கத்தில் தான் இருக்குது. बेटा गोकुल देर से लौटा। वह अपने बाप से बोला कि आज हमने नौकरी की मगर मजबूरी नहीं मिली। रास्ते में रुपयों से भरा बड़ुआ मिला। मैंने बड़ुए के मालिक को बड़ुआ का वापस किया। उसने मुझे 2 रुपये दिए मगर मैंने वे रुपये नहीं मिले। इस पर बुद्धन ने कहा कि तुमने ठीक किया। हम 2 दिन भूख रखने से मर नहीं जाएंगे। मांग कर गाने से हमारा सम्मान मिट जाएंगे। यह सब साधक पुत्र सुन रहा था। वह गंगा का पानी पीने का इरादा छोड़कर अपने कोडर की ओर उठने लगा। मेघ पानी बरसाने लगे. சிறிது நேரம் கழித்து புத்தனுடைய பையன் வந்து கோகுல் வந்து திரும்பி வரான். அவன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறான், இன்றைக்கி வந்து வேலை எதுவுமே கிடைக்கல, அதனால வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வர வழியில் ஒரு பர்ஸ் கிடந்தது. அந்த பர்ஸு நிறைய பைசா இருந்துச்சு. அதை வந்து அந்த பர்ஸோட சொந்தக்காரங்கக்கிட்டேயே நான் கொடுத்துட்டேன் திருப்ப அப்படின்னு சொல்லி கோகுல் வந்து சொல்கிறான். அந்த பர்ஸை வாங்கிட்டு அந்த ஆள் வந்து கோகுலுக்கு வந்து 2 ரூபாய் பைசா கொடுக்குறாங்க. அதை அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். நடந்தது எல்லாத்தையும் புத்தன் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லும்போது, நீ செஞ்சது சரிதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. நம்ம 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம ஒன்றும் செத்து போயிட மாட்டோம். நம்ம வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டா நம்மளோட மரியாதை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கோகுலோடைய அப்பா. இது எல்லாத்தையும் அந்த சாதக் பறவை வந்து அந்த மரத்தில் உட்காந்து இங்கே நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கு. அந்த சாதக பறவை வந்து அப்போ தான் அதை யோசித்து தன்னுடைய குடும்பமானம் கௌரவம் முக்கியம் அப்படிங்கிறத அது உணர்ந்தது. அது போய் கங்கையில் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்ததுக்கப்புறம் அந்த மரத்தில் மேலே உட்காந்துட்டு இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்ததும் இது நல்ல விஷயம் புரிஞ்சுட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணுச்சு, உடனே தன்னோட கூட்டை நோக்கி தன்னுடைய ஆசையெல்லாம் விட்டுட்டு பறந்து போச்சு. அந்த நேரம் பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். कथोपकथन किसी भी कहानी को आगे बढ़ने के लिए कथोपकथन ही सहायता करता है। बच्चों के कथन से ही उनके मनोभावों का पता चलता है। गोकुल और बुद्धन करीब हैं। उनके कथन सहज और प्रभावशाली हैं। उन दोनों के कथन सुनकर ही साधक पुत्र का मनोभाव बदलता है। इस तरह का इसी कहानी का कथोपकथन उत्तम है. இந்த கதையை மேலும் மேலும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உரையாடலை கொடுத்துருக்காங்க. இது பறவைகளினுடைய மனோபாவம் பற்றி சொல்லியிருக்காங்க. கோகுல் அவர் புத்தன் கரீப் அவங்க வந்து ரொம்ப ஏழை. அவங்களுடைய இந்த கதை வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதையாக இது அமைஞ்சிருக்கு. நம்ம எல்லார் இடத்துலையும் இது நடக்கக்கூடியது தான், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் கூட. पात्र चित्रण दोनों साधक बुद्ध और गोकुल सभी इस कहानी के मुख्य पात्र है। साधक पुत्र प्यास के आगे गौरव को तुच्छ समझाता है। गरीबी में भी गोकुल गौरव को बचाता है। शारीरिक कष्ट भोगने पर भी बुद्धन मान को बड़ा मानता है। साधक पिता भी रही करता है। इस तरह सबका चरित्र चित्रण खूब हुआ है. चरित्र चित्रण दोनों சாதக் அந்த 2 சாதக பறவை அப்புறம் புத்தன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோகுல் இவங்களை சுற்றி தான் இந்த ஸ்டோரி நடக்குது. சாதக் புத்திர பியாசுக்கு ஆகே கௌரவ்க்கு
துச்சா சம்ஜாத்தா ஹை. அதாவது சாதக் பறவை வந்து தன்னுடைய தாகத்துக்கு முன்னாடி அது வந்து இந்த கௌரவத்தை எல்லாம் வந்து அது நினைக்கல. அது என்ன பண்ணுச்சு, மதிக்கல. ஆனால் இப்போது இந்த பேர்டு வந்து மரத்து மேலே உட்காந்துட்டு இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. கோகுலுடைய அப்பா புத்தன் வந்து தன்னுடைய முடியாத நேரத்துலையும் அவரோட உடம்ப கூட அசைக்க முடியலை. அந்த நேரத்தில் அவர்கிட்ட பண கஷ்டம் ஏழ்மையாக இருந்து கூட அவருடைய கௌரவத்தை எப்படி அவங்க வந்து விட்டு கொடுக்காம அவங்க வந்து காப்பாற்றினாங்க இல்லையா. அதுபோல் தான் அந்த பேர்டும் நினச்சான், தன்னுடைய அப்பாவுக்கும் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குன்றதை அது நினச்சி தான் அதை வந்து அந்த பேர்டு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு. இதை தான் இந்த கதையில் வந்து பாத்திர சித்திரனில் உணர்த்தியிருக்காங்க. இதில் எல்லாருடைய கேரக்டரையும் நல்லா சொல்லியிருக்காங்க. भाषा शैली, इसे कहानी की भाषा शैली सरल है। मान के संबंध में होने वाले संवाद में संस्कृत शब्दों का प्रयोग हुआ है। इससे शैली में गंभीरता आ गई है। बुद्धन और गोकुल की दरिद्रता की वर्णन में सहजन भाषा का प्रयोग हुआ है। यह शैली मन में वेदना पैदा करती है. இந்த கதையோட சரல் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த கதை வந்து எல்லோரும் ஈஸியாக படிக்கிற விதமாக எழுதியிருக்காங்க. தன்மானம் கௌரவம் சம்மந்தமாக சான்ஸ்கிருத் பாஷையில் ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்பீரத்தோட ஒரு வீரத்தோட இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணியிருக்காங்க. புத்தன் அவர் கோகுல் 2 பேரும் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில் இருந்தோ அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அழகாக வர்ணித்து நம்ம எல்லாருமே ஏற்றுக்கொள்ளும் விதமாக இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது இந்த கதை வந்து ஒரு வேதனையை தருது. देश काल कथा जिस काल और देश में कटती है उसके बारे में लेखक कुछ बताता है, जिससे पाठकों को कहानी को समझाने में लाभ होता है. लेकिन वह कहानी रूपक है और सामान्य है, किसी निर्देश के बिना ही समझी जा सकती है. इसलिए लेखक ने इसे संबंध में अधिक नहीं कहा है. இந்த கதை வந்து எந்த இடத்துல எந்த காலத்தில் நடக்குதோ அது வந்து அந்த லேக்கக் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், படிக்கிற நமக்கும் வந்து இந்த கதையை படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாகவே இந்த கதை வந்து எல்லா காலத்துலேயும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்குது. இந்த கதையை படிக்கும்போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற விதமாக எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப அதிகமாக சுற்றி வளைச்சி எழுதாமல் ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இந்த கதையை எழுதியிருக்காங்க. उद्देश्य गरीबी में ईमानदारी कष्ट के आगे न झुककर मान बनाए रखना दोनों महान गुण है. इन गुणों का आदर्श स्थापित करना ही इन कहानी का उद्देश्य है. என்ன கஷ்டம் வந்தாலும் ஏழ்மையிலையும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இந்த குணத்தை தான் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. उपसंस्कार उत्तम शैली और ऊंचे उद्देश्य के कारण यह कहानी हम पर अपना प्रभाव डालती है. सचमुच यह अनुभव कहानी है. இதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த மொழி அப்புறம் உயர்ந்த நோக்கங்களையும் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நல்லா படிங்க.